வணக்கம் இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு மெக்டி இந்த மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. இது வந்து நார்மல் மெக்டி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெக்டி எப்படி யூஸ் பண்ணுவோம்? இந்த மெக்டி வந்து இந்த இடத்துல கிராஸ் ஓவர் வருது. கிராஸ் ஓவர் கொடுத்த உடனே கண்டிப்பாக வாங்குவோம். பட் என்ன ஆகுது? ப்ரைஸ் நல்லா மேலே போகுது. மேலே போனதுக்கு அப்புறமா திரும்ப வந்து ஒரு கிராஸ் ஓவர் தருது. இந்த இடத்துல மெக்டி என்ன பண்ணுதுன்னா ஒரு டபுள் டாப் மேக் பண்ணுது. கரெக்டா? இந்த இடத்துல மெக்டி வந்து ஒரு டபுள் டாப் மேக் பண்ணுது. ஸோ என்ன நினைப்போம்? எல்லாம் வந்து ஓகே, பிரைஸ் இங்க வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதே இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரைஸ் மேக்ஸ் அ ஹையர் ஹை. இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தோம்னா பிரைஸ் மேக்ஸ் அ ஒரு லோவர் ஹையோ இல்லைனா வந்து ஒரு டபுள் டாப்போ ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்கு. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ட்ரேடர்ஸ்லாம், ரிவர்சல் ட்ரேடர்ஸ்லாம், ஓகே இந்த இடத்துல எனக்கு டைவர்ஜென்ஸ் வந்துடுச்சு, பிரைஸ் நல்லா ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, நான் வந்து செல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ணுவாங்க. அவங்க செல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கிராஸ் ஓவர் பார்த்துக்கிட்டு செல் பண்ணும்போது திரும்ப பிரைஸ் என்னன்னா அப்படியே வந்து திரும்ப ஷூட்டை பார்க்கும். இது நிறைய டைம் நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க வந்து ஒரு ரிவர்சல் ட்ரேடரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல ஸ்கேல்பிங் ஏதாவது பண்றீங்கன்னா, நீங்க நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் ரீஜன்ல தான் நம்ம விற்கிறோம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ரீஜன்ல வித்து ஒரு டபுள் டாப் ஆனால் டைவர்ஜென்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். இதை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஒரு விதத்தில் இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அது எப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். இதில் போயிட்டு மெக்டி எடுத்தீங்கன்னா இந்த இடத்துலயே வந்துடும். மெக்டி SMA 200 ஸ்ட்ராட்டஜி பை சார்ட் ஆர்ட். இது எடுத்துக்கோங்க. சார்ட் ஆர்ட் எவ்வளோனா 27,000 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. என்னோட ஃபேவரட்ஸ்லையும் இந்த இண்டிகேட்டர் இருக்கு. ஸோ நான் இப்போ இதை என்ன பண்ணுறேன்? இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டேனா? இப்போ பாருங்க, இதில் வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்றத நான் இந்த இண்டிகேட்டர் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த புல் பேக்ஸை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து ஒரு புல் பேக் தானா, இல்லைனா வந்து ஒரு ரிவர்சலா? இந்த ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல இருந்து கம்ப்ளீட்டாக ரிவர்சல் ஆகுதா, இல்லைனா ஒரு ஹெல்த்தி புல் பேக் தருதா அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்கணும்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் வந்து எப்படி இருக்கு? க்ரீன்லேயே இருக்கு. இந்த இடத்துல வந்து இது க்ரீன்லேயே இருக்கு. இந்த இடத்துல எந்த கிராஸ் ஓவரும் தரல. இந்த இடத்துல பாருங்க, மெக்டி வந்து இந்த இடத்துல கிராஸ் ஓவர் கொடுத்து ஒரு செல்லிங்னு சொல்லி காட்டுது. தெரியுதா? இந்த இடத்துல மெக்டி வந்து ஒரு கிராஸ் ஓவரில் செல்லிங் காட்டுது. அதே போல மெக்டி வந்து இந்த இடத்துல டைவர்ஜென்ஸ் கொடுத்துட்டு ஒரு செல்லிங் சொல்லி காட்டுது. ஆனால் இந்த இண்டிகேட்டர் வந்து மூவிங் ஆவரேஜ் கிடையாது. இந்த இண்டிகேட்டர் வந்து மெக்டியே, இந்த மெக்டியவே தூக்கி இப்போ நம்ம பிரைஸ்ல போடுறோம். இப்போ மெக்டியை இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நம்ம வந்து கீழே தனியா பேனல்ல பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த மெக்டியவே நம்ம எடுத்து சார்ட்ல போடுறோம், பிரைஸ்ல போடுறோம். அப்படி போடும்போது நிறைய இது போல ஃபேக் என்ட்ரிஸ் வந்து அவாய்ட் ஆகும். இதுவும் வந்து மெக்டி தான். இந்த ரெண்டு லைனும் வந்து மெக்டி தான். இது வந்து 200 மூவிங் ஆவரேஜ். ஓகே, இது வந்து 200 மூவிங் ஆவரேஜ். இது ரெண்டுமே மெக்டி லைன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ஓவர் கொடுக்குது, ஒரு டைவர்ஜென்ஸ் கொடுத்து ஒரு கிராஸ் ஓவர் கொடுக்குது. பட் இந்த இடத்துல எந்த ஒரு கிராஸ் ஓவருமே நடக்கல. ஸோ இப்போ இதை எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெண்டுமே வந்து எப்போ வந்து ஒரே டைம்ல வந்து கிராஸ் ஓவர் கொடுக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரே டைமில் கிராஸ் ஓவர் கொடுக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தி புல் பேக் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஏரியா வந்து ஒரு ஹெல்த்தி புல் பேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டு திரும்ப நம்ம ட்ரெண்டை கண்டினியூ பண்ணலாம். அதே போல் இந்த இடத்துல வந்து மெக்டி வந்து ஒரு ரெட்ல ஃபுல்லும் கொடுத்துருக்கு. இது கொடுக்கும்போது இது வந்து எந்த கிராஸ் ஓவரும் தரல. இதில் வந்து ப்ளூ கேண்டல்ஸ் வந்துருக்கு. அதை பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இங்கேருந்து எந்த கிராஸ் ஓவரும் தராமல் ப்ரைஸ் அப்படியே திரும்ப வந்து ஷூட் அப் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு மெக்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி ட்ரேட் பண்ணலாம்னா, ஓகே இந்த இடத்துல வந்து இது ரெட் கலரில் வந்துருச்சு, நான் திரும்ப எப்போ ட்ரேட் பண்ணுவேன்னா, இது எப்போ திரும்ப வந்து ஒரு கிரீன் ஹிஸ்டோகிராமா வருதோ, இந்த இடத்துல வந்து திரும்ப எனக்கு வந்து கிரீன் ஹிஸ்டோகிராமா வந்துச்சுன்னா, ஓகே ட்ரெண்ட் வந்து திரும்ப கண்டினியூ ஆகுது, இந்த ரெண்டு லைனும் கிரீன்ல தான் இருக்கு, இந்த 200 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேல தான் பிரைஸ் இருக்கு. ஸோ 200 டே மூவிங் ஆவரேஜ் என்ன? ரெட்ல கிரீன்ல இருக்கும். சில சமயம் வந்து ரெட்ல மாறிச்சுன்னா அது பியரிஷா மாறிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். அதை பத்தி டீடைல்டா பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டு மெக்டியை யூஸ் செஞ்சு கரெக்டான ஒரு புல் பேக்ஸை வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரியும் இந்த ரெண்டு இண்டிகேட்டரும், அதாவது மெக்டியை வந்து ப்ரைஸ் மேலே பிளாட் பண்ணிட்டு மெக்டியை வந்து யூஸ்வலாக நார்மலாக பிளாட் பண்ணுற மாதிரி கீழே வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம வந்து அதை ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்? மெக்டியை வந்து எடுத்துடுறேன். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நார்மல் மெக்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ஹிண்ட்டை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த ஸ்ட்ராட்டஜியில் அதை யூஸ் பண்ணலனாலும் நீங்கள் வந்து புல் பேக் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த நார்மல் மெக்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இண்டிகேட்டர் பற்றி சொல்லலாம். இந்த இண்டிகேட்டரில் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா மூவிங் ஆவரேஜ். இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ். ஓகே, ஸோ 200 டே மூவிங் ஆவரேஜில் மேலே இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? மேலே இருக்கும்போது எல்லாமே வந்து பை என்ட்ரிஸ் தான் பார்ப்போம். 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கும்போது நம்ம எல்லாமே வந்து செல் என்ட்ரிஸ் மட்டும் தான் பார்ப்போம். யூஸ்வலாக எல்லாரும் ட்ரேட் பண்ணுற மெத்தட் தான் இது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்? 200 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே எப்போல்லாம் ஒரு கிராஸ் ஓவர் நடக்குதோ,
இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடக்குதா, இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடக்கும்போது நம்ம பை பார்ப்போம். திரும்ப இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடக்கும்போது பை பார்ப்போம். திரும்ப இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடக்கல, புல் பேக் எடுத்துட்டு மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது, ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது, அது வந்து நல்ல ஒரு சக்ஸஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் வின் பண்ணலாம், ஒரு ட்ரேட் லூஸ் பண்ணலாம். பட் தொடர்ந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது அப்படியே உங்கள் ரிஸ்க் ரிவார்டு வச்சு மேலே மேலே போயிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களோட ஈக்விட்டிக்கோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்படியும் வந்து நார்மலாக இந்த இண்டிகேட்டர் இப்படியும் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம திரும்ப இப்படி யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு வேற ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த ப்ளூ அண்ட் ரெட் கேண்டில்ஸை ப்ளூ அண்ட் கிரீன் அண்ட் ரெட் கேண்டில்ஸை புரிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த ப்ளூ கேண்டில்ஸ் வருதுல்ல, இந்த ப்ளூ கேண்டில்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் ஜோன்ல இருக்கு ஆர் சைட்வேஸ் ஜோன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கலாம். அதாவது ஒரு அக்யூமுலேஷனோ டிஸ்ட்ரிபியூஷனோ நடக்குது ப்ளூ கேண்டில்ஸ் வந்துச்சுன்னா. திரும்ப ஒரு ரெட் கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கா வருதா, இந்த இடத்துல திரும்ப வந்து ஒரு ரெட் கேண்டில் ஸ்ட்ராங்கா வருது, கிரீன் கேண்டில் ஸ்ட்ராங்கா வருது. இந்த இடத்துல திரும்ப ஒரு கிரீன் கேண்டில் ஸ்ட்ராங்கா வரும்போது மார்க்கெட் வந்து ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ளூ கேண்டில்ஸ் வருது, அதாவது மார்க்கெட் நல்லா கீழே விழுது. அதுக்கப்புறமா ஒரு கிரீன் கேண்டில், இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் வருது. நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க, என்ட்ரி போவீங்க, இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போவீங்க, எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல இப்படி போயிட்டு லாங் போயிட்டு எய்மிங் ஃபார் 1:2. ஸோ அப்படியும் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ரேட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்டாண்டலோனா கூட ட்ரேட் பண்ணலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து செல் எங்கன்னா இருந்துச்சுன்னா பார்க்கலாம். செல் எங்கேயுமே இல்லை. கோல்டு வந்து தொடர்ந்து அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு செல் எதுவும் காட்டல. ஏதாவது நல்ல வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் செல் இருந்துச்சுன்னு சொன்னால் பார்க்கலாம். கண்டிப்பாக சைட் வேஸ் இருக்கும், ஸ்டாப் லாஸ் அடிக்கும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஏதாவது ஒரு ஓகே இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ஓவர் வருது, அதுக்கப்புறமா ஒரு ப்ளூ கேண்டில்ஸ் வருது. ப்ளூ கேண்டில்ஸ் வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கேண்டில் வருது. ப்ளூ கேண்டில்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் உள்ள போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் செல் போவீங்க, இந்த இடத்துல செல் போயிட்டு இதுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. கரெக்டாக இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டு இது கீழே வந்து ஒரு 1:2 அப்படி வைப்பீங்க. 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. இப்படியும் வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து ஸ்டாண்ட் அலோனா ட்ரேட் பண்ணலாம். பட் இந்த இண்டிகேட்டர் திரும்ப நம்ம ஸ்டாண்ட் அலோனா ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த இண்டிகேட்டர் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். 200 டே மூவிங் ஆவரேஜ், 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழே வெறும் செல்லிங் தான், 200 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே வந்து வெறும் பையிங் தான். இந்த இடத்துல வந்து மெக்டி வந்து கிராஸ் ஓவர் கொடுத்துச்சுன்னா உடனே வந்து என்ட்ரி கொடுக்காம நீங்கள் வந்து ஒரு ப்ளூ கேண்டில்ஸ்க்கு வெயிட் செஞ்சு அதுக்கப்புறம் ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி கொடுப்பீங்க. ஸ்டாண்ட் அலோனா யூஸ் பண்ணுறவங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். மெக்டியை வந்து ஓல்டு மெக்டியை போட்டு கீழே யூஸ் பண்ணுறவங்க அந்த புல் பேக்ஸை கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஹைட் பண்ணிடுறேன். இந்த ஹைட் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு இண்டிகேட்டர் பார்க்குறேன், எஸ்எஸ்எல் ஹைப்ரிட். எடுத்த உடனே வந்துருச்சு, 14,000 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. என்னோட ஃபேவரட்டில் போட்டுக்கிறேன் எஸ்எஸ்எல் ஹைப்ரிட். ஸோ இந்த இண்டிகேட்டரையும் இப்போ இந்த மெக்டியை வந்து ப்ரைஸ் மேலே பிளாட் பண்ணுறோம்ல, இந்த ரெண்டு இண்டிகேட்டரையும் யூஸ் செஞ்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர் பற்றி சொல்லணும்னா, இந்த இண்டிகேட்டர் பாருங்கள், பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கும், இந்த ப்ளூ லைன் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அப்பு, இந்த ரெட் லைன் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுனு. ஸோ இது வந்து நிறைய வந்து அதுவே என்ட்ரிஸ் தரும். இது கீழே வந்து இந்த இடத்துல பை அப்படின்னு சொல்லி காட்டுது, இந்த இடத்துல பைன்னு சொல்லி காட்டுது. பட் இது ரெட் லைனில் தான் இருக்குது, நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். இந்த இடத்துல செல்லுன்னு சொல்லி காட்டுது, நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து இதையும் ஸ்டாண்டலோனாக யூஸ் பண்ண முடியும். இது இந்த டாட்டாக இருக்கல, இந்த டாட்டாக இருக்கிறது ஏடிஆர். ஓகேவா? நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இதுக்கு கீழே எங்கே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் இதை கிளியராக சொல்லணும்னா, இந்த இடத்துல வந்து ப்ளூவில் என்ட்ரி போகிறீங்க வச்சுக்கோங்க, இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்காமல் இங்கே ஒரு ப்ளூ டாட்னு இருக்கும். இந்த ப்ளூ டாட் தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்க வேண்டிய ஏரியா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ டாட் இருக்குல்ல, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதே போல் ப்ரைஸ் இங்கே போயிடுச்சு, இந்த இடத்துல ப்ரைஸ் போகுதுன்னா இந்த இடத்துல ஒரு ப்ளூ டாட் இருக்குது, இந்த இடத்துல இப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. இதுக்கு மேலே ப்ரைஸ் போகுதுன்னா இந்த ப்ளூ டாட், இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. ஸோ இதை வந்து இப்படி ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், எந்த இடத்துல வந்து டார்க் ப்ளூ வருதோ, இந்த இடத்துல வந்து டார்க் ரெட்டுக்குன்னா வருது, அது இந்த இடத்துல ஒரு டார்க் ரெட் வருது, கிரே, அதுக்கப்புறம் ஒரு டார்க் ரெட்னா அப்படியே ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணிகிட்டே போகணும். இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூ வருது அப்படின்னு சொன்னோன்னா இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. இங்கே ப்ளூ வருதுன்னா இதுக்கு கீழே, அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லும் கிரே, எதுவுமே பண்ண மாட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ளூ வருது, இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணுவீங்க. அப்படியே வந்து ஒரு ப்ரைஸ் வந்து தட்டி 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 மேலே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த இண்டிகேட்டரை புரிஞ்சிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். கரெக்டாக? ப்ளூ லைனுக்கு மேலே பை, ரெட் லைன் வந்தால் செல்லு, ஸ்டாப் லாஸ்க்கு வந்து இந்த டார்க் ப்ளூ, இந்த டார்க் ரெட் அப்படி எடுத்துப்போம். இந்த ஆரோஸை வந்து பெருசாக நம்ம இதில் இந்த ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இது வரைக்கும் இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு இண்டிகேட்டரையும் கம்பைன் செஞ்சு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ண போகிறோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், செட்டிங்ஸில் போயிட்டு எனக்கு தேவை இல்லாததை எடுத்துருவேன். எனக்கு என்ன தேவையில்லை, எனக்கு இப்போ ஸ்டாப் லாஸ் இதில் வந்து பெருசாக தேவையில்லை. ஸோ நான் வந்து SSL2 எடுத்துடுறேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ATR எல்லாம் நான் தூக்கிடுறேன். எக்ஸிட் ஆரோஸ் நான் எடுத்துடுறேன். டைமண்ட்ஸ் எனக்கு வேண்டாம். இந்த SSL1 இதை நான் தூக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து இப்போ என்னென்ன இருக்குன்னா, பேஸ் லைன், அப்பர் சேனல், லோவர் சேனல் இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. என் சார்ட் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, க்ளீன் ஆகிடுச்சு. என் சார்ட் இப்போ க்ளீனாக இருக்குது. இப்போ நான் இந்த மெக்டியை வந்து நான் ஆன் பண்ண போகிறேன்.
ஓகே. ஸோ இந்த மெக்டியை இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இதில் போயிட்டு பார்ஸை வந்து ஹைட் பண்ணணும். இப்போ நான் பார்ஸை ஹைட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட பார்ஸ் வந்து எதில் இருக்குது, மெக்டியில் மட்டும்தான் நான் பார்ஸை வந்து ஓப்பனில் வச்சுருக்கேன். எஸ்எஸ்எல் ஹைப்ரிட்டில் வந்து இந்த பார் கலர்ஸை வந்து நான் ஹைட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து எப்போ ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஃபஸ்ட் கண்டிஷன் ஃபார் பைக் வந்து ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து இதுதான். நல்ல வந்து ஒரு க்ரீன் லைன் இருக்கணும். அதாவது 200 டே மூவிங் ஆவரேஜ். 200 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே நம்ம வந்து வெறும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் பார்ப்போம். ஓகே. இப்போ நம்ம எப்படி வந்து ட்ரேட் பண்ணுவோம்னு சொன்னோன்னா, இந்த லைனும் ப்ளூவாக இருக்கணும். அதாவது 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து க்ரீனாக இருக்கணும், இந்த லைனும் வந்து ப்ளூவாக இருக்கணும். அப்படி இருக்கும் போது ஒரு ப்ளூ கேண்டல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா வர க்ரீன் கேண்டல்ஸ் இல்லை நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ப்ளூ கேண்டல்ஸ் வருது. ப்ளூ கேண்டல் வந்ததுக்கு அப்புறமா ஒரு க்ரீன் கேண்டல் வருது. இந்த இடத்துல ஒரு ப்ளூ வந்துருச்சு, அதுக்கப்புறமா ஒரு க்ரீன் வருது. நம்ம ரெண்டு கண்டிஷனும் வந்து மீட் ஆயிடுச்சு. இது இந்த 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து க்ரீனாகவே தான் இருக்குது, இது வந்து நல்ல ப்ளூவாகவே தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த கேண்டல் ஓப்பனிங்லேயே லாங் போகிறோம். ஸ்விங் லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறோம். நம்ம எய்மிங் ஃபார் 1:2. ஸோ இந்த இடத்துல எங்கே ஸ்டாப் லாஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ப்ளூ கேண்டல் இருக்குல்ல, இந்த மேக்ஸிமம் ப்ளூ, இந்த ப்ளூ கேண்டலில் மேக்ஸிமமாக இருக்க லோவில் தான் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போடணும். அப்படி பார்த்தோன்னா இந்த இடத்துல கூட நம்மளுக்கு ஒரு என்ட்ரி இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு க்ரீன் லைன் இருக்குது. 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து க்ரீனாக தான் இருக்குது. க்ரீனாக இருக்கும்போது ஒரு ப்ளூ கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ப்ளூ கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகுது. க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆன உடனே என்ன பண்ணுவோம், நம்ம வந்து என்ட்ரி போவோம். கீழே வந்து இந்த லைனை பார்த்துக்கிறோம், அதுவும் ப்ளூவாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் மேக்ஸிமம் ப்ளூ எது, இந்த இடத்துல இந்த ப்ளூவில் மேக்ஸிமம் லோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவில் மேக்ஸிமம் லோ இதுதான். இது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் 2 பாயிண்ட் தள்ளி போட்டிருப்போம். போட்டுட்டு எய்மிங் ஃபார் 1:2 பண்ணியிருப்போம். பட் என்ன இருக்கும்னா, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணியிருக்கோம். ஹண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னொரு என்ட்ரி கிடச்சிருக்கு, ஆனால் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணுது. ஸோ 100% ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. பட் ஒரு 1:2 வச்சு போகும்போது டுவர்ட்ஸ் த ட்ரெண்ட்லேயே இருப்பீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, டுவர்ட்ஸ் த ட்ரெண்ட்லேயே இருப்பீங்க. நல்ல வந்து ஒரு என்ட்ரிஸ் ஏதாவது கிடச்சா நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள், இதுவும் வந்து ஒரு நல்ல என்ட்ரி. 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து இந்த இடத்துல வந்து ரெட்டில் இருக்குது. ரெட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளூ கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல நல்ல ஒரு ப்ளூ கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது, இந்த லைன் வந்து ப்ளூவாக மாறிடுது. பட் இது இன்னும் வந்து ப்ளூவாகவே தான் இருக்குது. கரெக்டாக, இது இன்னும் வந்து ப்ளூவாகவே தான் இருக்குது. இது க்ரீனாக மாறல. என்ன பண்ணுது, இந்த இடத்துல வந்து க்ரீனாக மாறுது. க்ரீனாக மாறுச்சுன்னா இமீடியட்டாக அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லாங் போயிடுவோம். ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவோம், இந்த இந்த சீரீஸில் வந்து மேக்ஸிமம் ப்ளூவோட லோ எது, இதுதான். கரெக்டாக, இதுதான் வந்து மேக்ஸிமம் ப்ளூவோட லோ. இது கிடையாது, ஏன்னா நடுவில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் வந்து வந்துடுது. ஸோ என்ன பண்ணுறோம், இதுக்கு கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம் 2 பாயிண்ட் தள்ளி. நம்ம எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் 1:2 வச்சு ட்ரேட் பண்ணும்போது உங்களால் வந்து நிறைய வந்து வின்னர்ஸ் பிடிக்க முடியும். இந்த இடத்துல பாருங்கள், க்ரீனாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளூ கேண்டல்ஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கேண்டல் வந்திருக்கு. அந்த டைமில் வந்து இந்த லைனும் வந்து ப்ளூவாக தான் இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல வந்து லாங் போகிறீங்க. லாங் போயிட்டு மேக்ஸிமம் இதில் வந்து ப்ளூவோட லோ எவ்வளோ, இங்கே இருக்குது. இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் ப்ளூவோட லோ வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் போடணுமா அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். நீங்களே ப்ராக்டிக்கலாக யோசிக்கலாம், இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் போட்டு எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒன்று ட்ரேடை அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம், ஒன்று ட்ரேட் அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை அப்படியே ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா, அந்த மாதிரி டைமில் தான் நம்மளுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இந்த லைன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெக்டி லைன்ஸ் இருக்குல்ல, இந்த மெக்டி லைன்ஸில் எது வந்து லோவில் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த மெக்டி லைன்ஸில் எது லோவில் இருக்குது, இது வந்து லோவில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்போ இந்த ஒரு 2 லைன்லேயே போடாமல் ஒரு 2 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் போட்டு இப்போ வந்து 1:2 போவீங்க. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் ஸ்டாப் லாஸ் போடுறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டாப் லாஸ் போடணும். மேக்ஸிமம் லோ வந்து இதுதான். இந்த லோவில் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் நீங்கள் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்காக இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு கிடைக்கலனா, இந்த லைனில் நீங்கள் மேக்ஸிமமாக வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. பட் இது செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்டாப் லாஸ் தான் பார்க்கணும். அதுக்கு இந்த ப்ளூ கேண்டல்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ப்ராக்டிக்கலி இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் போட முடியாததுனால மட்டும் நம்ம வந்து மெக்டியில் வந்து இந்த லைனில் போட்டு ட்ரேட் பண்ணுறோம். பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த லைனில் போட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரேட் பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா ட்ரேடுக்குமே அப்படி தான் நீங்கள் இந்த லைன்லேயே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு தடவை இங்கே, ஒரு தடவை அப்படின்னு போடக்கூடாது. உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷன், இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் எக்ஸப்ஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரே மாதிரி வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு பழகுங்க. இந்த இடத்துலையே நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல எங்கே இருக்குது, இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடத்துல லாங் போகிறோம். இந்த இடத்துல லாங் போயிட்டு இந்த லைன் கீழே இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுவோம். ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா இப்போ வந்து 1:2, இந்த இடத்துல வந்து 1:2 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ளூவை விட இந்த லைனில் போட்டு பண்ணுற ஸ்டாப் லாஸ் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிட்டே இருக்கும். பட் என்ன ஒரே விஷயம்னா, சம்டைம்ஸ் வந்து பக்கத்துலேயே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுனால ஸ்விங்கில் வந்து நீங்கள் மாட்டுவீங்க. அதில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து உடனே ஹண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், அதே தான் இங்கே
இந்த இடத்துல லாங் போறீங்க, அடுத்த கேண்டில் ஓப்பனிங்கில் லாங் போவீங்க. இந்த லைன் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுவீங்க. அதை அடிக்கல. ஸோ கிட்டேயே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. ஸோ அதனால் 1:2 வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த ப்ளூ கேண்டலில் வைக்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அதே சமயத்தில் ரிஸ்க் ரிவார்டில் வந்து கொஞ்சம் ரிவார்டை நீங்கள் தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல ஒரு செல் செட்டப்ஸ் இருந்தாலும் பார்த்துடலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு செல் செட்டப் நான் சொல்லும் போது பார்த்தேன். அதனால் நான் வேறு ஏதாவது ஒரு செல் செட்டப் உங்களுக்கு காட்டுறேன். கோல்டில் வந்து பெருசாக வந்து செல்லிங்கே எதுவும் நடக்கலை. அதனால் நம்மளுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். பட் இதெல்லாம் ப்ளூ இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட்டில் வந்திருக்கு. பட் இந்த 200 டே மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன்லேயே இருக்குது. ஸோ இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எதுவும் எடுக்க மாட்டோம். நம்ம வந்து செட்டப்ஸ் மட்டும் எடுக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து இது க்ரீனில் இருக்குது, இது ப்ளூவில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்லா லைன்ஸுமே வந்து க்ரீனில் இருக்குது. இந்த கேண்டல்ஸும் ப்ளூவில் இருந்து இந்த இடத்துல வந்து க்ரீனில் மாறுது. ஸோ என்ன பண்ணுறீங்க? இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. இந்த இடத்துல ஒரு டோஜி வந்திருக்கு. அதனால் இந்த ப்ளூவை நான் எடுத்துக்கிறேன் ஸ்டாப் லாஸ் போடுறதா. அப்படி இல்லைனா இந்த லைனுக்கு, இந்த மேக்ஸிமமாக இருக்குல்ல, இந்த லைனுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. நம்ம எய்மிங் ஃபார் 1:2 எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் பண்ணுறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஏதாவது செல்லிங் இருக்குமான்னு சொல்லி பார்க்குறேன். எல்லாமே வந்து ஃபுல் மார்க்கெட் வந்து கோல்டு கம்ப்ளீட்டாக வந்து பையில் தான் இருந்திருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துலலாம் கூட வந்து செல்லில் இருக்குது. ஆனால் லைன்ஸ் வந்து இந்த 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து இங்கெல்லாம் க்ரீனில் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் நம்ம எடுக்க வேண்டாம். கம்ப்ளீட்டாக எப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டுமே வந்து க்ரீன்லேயும் இருக்கும். இந்த இடத்துல கூட பாருங்கள், இந்த இடத்துல 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து க்ரீனில் இருக்குது. அந்த டைமில் வந்து ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஆனால் அது என்ட்ரி இவ்வளோ பெரிய விழுந்திருந்தாலும் நம்மளுக்கு இந்த இடத்துல தான் இது வந்து ரெட்டாக மாறுது. அதுக்கப்புறமா வர ட்ரேட்ஸ் அதுக்கப்புறமா வர ட்ரேட்ஸ் இதுதான். ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ இது வந்து ஃபஸ்ட் கண்டிஷன் 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து நம்மளுக்கு ரெட்டில் இருக்குது. ரெட்டில் இருக்கும்போது ஒரு ப்ளூ கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ப்ளூ கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகுது. அந்த டைமில் இந்த லைனும் வந்து உங்களுக்கு ரெட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? ஷார்ட் போகிறோம். இந்த கேண்டலுக்கு மேலே, ப்ளூ கேண்டலுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 1:2 வந்து அச்சீவ் ஆயிருக்கா? இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 1:2 வந்து அச்சீவ் ஆயிருக்கு. பட் கொஞ்சம் லேட்டாக ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அச்சீவ் ஆயிருக்கு. பட் 1:2 வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து செல்லுக்கு நம்ம பார்க்க வேண்டிய என்ட்ரி. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி. ஸ்டாப் லாஸ் போடுறதெல்லாம் அதுவே எடுத்து கொடுக்கும். கரெக்டாக வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்றத அதுவே சொல்லிடும். எந்த இடத்துல டார்கெட் வந்து 1:2. என்ட்ரி வந்து ஓரளவு மெக்கானிக்கலாக தான் இருக்கும். ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். பை.